தமிழக மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் பெருமக்களுக்கு கிடைக்கப்பெற்ற மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன, அவைகள் என்னென்ன ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த டைமில் கிடைச்ச மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நமக்கு கொண்டு வர இருக்காங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த டெட் தேர்வு, ஸோ டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸ் நமக்கு எப்போ சார் வெளியிட போகிறாங்க? தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடிவுகள் நமக்கு எப்பொழுது சார் கிடைக்கும்? ஸோ இன்று கிடைக்குமா, நாளை கிடைக்குமா, இன்னும் சிறிது நேரத்தில் டெட் தேர்வுடைய ரிசல்ட்ஸ் கிடைக்குமா? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கோம். ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் முதல் முடிக்கப்பட்டது. ஸோ இதற்குண்டான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மேலே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க, ரெஸ்பான்ஸ் ஷீட் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் இருக்கிற ஒரே ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா விரைவில் ரிசல்ட்ஸை நமக்கு விரைவில் கொடுக்க இருக்கிறது மட்டும்தாங்க பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் சில தினங்களில் பப்ளிகேஷன் ஆக போகுது. சார் எப்போ சார் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய ரிசல்ட்ஸ் நமக்கு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ச் 13 மற்றும் 14 மற்றும் 15 இந்த 3 தினங்களில் தமிழகத்தில் இந்த டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் கூட பார்த்தீங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் கூடுதலாக 5லிருந்து 10 மதிப்பெண்கள் கூடுதல் போனஸ் மதிப்பெண்களையும் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட ஒரு 5 மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்கள் கிடைத்தா கூட 76, 77 எடுத்தவங்க கூட பாஸ் செய்வதற்கு இந்த டைம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம், டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸ் உங்களை நெருங்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் இந்த 149 ஜிஓவை நியமனத்தை ரத்து செய்ய இருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த அறிவிப்பை நமக்கு அதிவிரைவில் கொண்டு வருவார்ன்றதை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.